நான் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு முக்கிய காரணமே நீ அனாதைங்கிறது தான். கண்டிப்பா எங்க வீட்டுல நீ 2 நாளைக்கு மேல தங்க முடியாது. வீட்டை விட்டு ஓடி போயிடணும்னு நினைப்பேன். அப்ப ஓடி போறதுக்கு உனக்கு ஒரு உறவுக்காரங்க வீடும் இருக்கக்கூடாது. அதனாலதான் அனாதையான உன்னை நான் காதலிச்சேன். ஏன் உங்க வீட்டுல இருக்கிறவங்க அவ்வளவு மோசமா? எங்க வீட்டுல இந்த சொந்தம் பந்தம் பாசம் இதெல்லாம் மருந்துக்கு கூட கிடையாது. நான் எங்க அப்பா கிட்ட பேசியே கிட்டத்தட்ட 2 மாசம் இருக்கும். என் தம்பி முகத்தை பார்த்தே 2 வாரம் இருக்கும். ஆனா நாங்க எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருக்கோம். இது ஏன்னு எல்லாரும் ஏன் இப்படி இருக்கீங்க? அது சரி, உங்க அப்பாவுக்கு தெரியாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே, அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டாரா? முதல்ல வீட்டுக்கு வா, நடக்கிறத கவனி, அப்புறம் உனக்கே புரியும். என்னங்க ஒண்ணுமே கேட்கல? அதான் எங்க அப்பா. அப்பா, இவளை நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். எதுக்கு? கல்யாணமானா அப்பா காலில் பையன் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது உலக வழக்கம். எனக்கு இந்த அப்பா பிள்ளை மருமக இந்த உறவு முறையெல்லாம் கிடையாதுன்னு உனக்கு தெரியுமே. அப்பாவா ஆசீர்வாதம் பண்ணலைனாலும் ஒரு பெரியவருங்கிற முறையில ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதா? அப்போ பஸ் பிடிங்க, காஞ்சிபுரம் போங்க, காஞ்சி பெரியவரை நமஸ்காரம் பண்ணுங்க, புண்ணியமாவது கிடைக்கும். அது இல்ல மாமா, நீ என்ன கூப்பிடவே வேண்டாம். அப்படியே கூப்பிடுறதா இருந்தாலும் மாமான்னு கூப்பிடாத, சார்னே கூப்பிடு. புரிஞ்சுதா? உள்ள போயிடலாமா? ஒரு நிமிஷம். உன் பேர் என்ன? பேரை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இல்ல. இந்த வீட்லயே இருக்க போற, எப்பவாவது எதுக்காவது கூப்பிட வேண்டி வந்தா என்ன பேரை வச்சு கூப்பிடணுங்கிறதுக்காக தான் கேட்டேன். நீங்க என்ன கூப்பிடவே வேண்டாம். அப்படியே கூப்பிடுறதா இருந்தாலும் மருமகளையும் தான் கூப்பிடணும், உமான்னு கூப்பிடக்கூடாது. புரிஞ்சுதா? நான் காஃபி கேட்கலையே. குடுக்கறது என் கடமை, குடிக்கிறதும் குடிக்காததும் உங்க உரிமை. பணம் கொடுக்கறது என் கடமை, எடுத்துக்கிறதும் எடுத்துக்காம இருக்கிறதும் ஓ உரிமை. இனிமே தயவு செஞ்சு சாப்பாடு இந்த வீட்லயே சாப்பிடுங்க. அளவு சாப்பாடு 5 ரூபாய், முழு சாப்பாடு 8 ரூபாய், கேரியர்ல எடுத்து வச்சா 10 ரூபாய். நான் உங்க அண்ணி. மணி என்ன இத்தனை நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா என்ன அர்த்தம்? என்ன இதுவரைக்கும் யாரும் கேட்டதும் இல்ல, கேட்கறத நான் அனுமதிக்கிறதும் இல்ல. ஐயோ, நானும் அண்ணியா கேட்கல, கல்யாணமானவங்கிற முறையில சொல்றேன். இனிமே நானும் என் புருஷனும் பெட்ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் கதவை தட்டினா கதவை திறக்க மாட்டேன். அதே மாதிரி ஒரு வயசானவரை தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்றதையும் அனுமதிக்க மாட்டேன். இதுதான் கடைசி தடவை.
இனிமே வீட்டுக்கு 8 மணிக்குள்ள வந்துடணும். இல்லைன்னா ரோட்ல தான் படுக்கணும். கதவை சாத்துக்கு வா.